பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். நம்முடைய செயல்கள், நம்முடைய பேச்சு, நம்முடைய காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இல்லையா? அதைத்தான் உங்களோடு நான் பேசி வருகிறேன். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தயவு செய்து தேடி எடுத்து 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வீங்களா? அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான் பாடுங்களா? அல்லேலூயா அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அன்னாடன் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்தன் அன்னாடம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இந்த காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். இந்த காலம் முழுவதும் காத்தாரே, சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்திருக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்திருக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னாளம் பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். எல்லாம் இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். உண்மைதானா? இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுறோமா? நம்ம குறித்து பரிதவிக்க வைக்கிறோமா? 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். நல்ல கவனிங்க. இன்னைக்கு எதெல்லாமோ போதிக்கிறாங்க. ஆனா ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, இயேசு இந்த போதிக்கிறத தேவனுடைய வாக்கியங்களை எல்லாருக்கும் எளிமையா புரியுற மாதிரி போதித்தார். அதனாலதான் நமக்கு சொல்றாங்க, ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். சரி, ஒருவன் உதவி செய்தால், நல்ல கவனிங்க, ஒருவேளை நாம நன்மை செய்யணும்னு நினைக்கிறோம், மற்றவர்களுக்கு உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். அதுக்கு மேல போய் கடன் வாங்கினேன்னு சொல்லக்கூடாது.
இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, நான் அதுக்காக கடை வாங்கினேன், இதுக்காக கடை வாங்கினேன், ஊழியத்தில் கடை வாங்கினேன். ஆண்டவர் என்னைக்கே அப்படி சொல்லியிருக்காரா? இல்ல. செய்யவே கூடாது. ஏன்னா ஒரு நாள் நம்மளை கடன்காரனா அவர் இருக்க சொல்லவே இல்லை. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். அநேக ஜாதிகளுக்கு, ஒருத்தருக்கு இல்லை, 2 பேருக்கு இல்லை. உபாகமம் 28 வாசிக்கும் போது அதைத்தான் சொல்றார், நீ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில போதிக்கிறவங்க, ஏன்னா ரோமர் 2:20 வாசிக்கிறோம், அந்த வசனத்தையும் கொஞ்சம் வாசிங்க. ஏன்னா ரோமர் 2:20 மிக தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. பேதைகளுக்கு போதகனாகவும், பேதைகளுக்கு போதகனாகவும், குழந்தைகளுக்கு உபாத்தியாயனாகவும், குழந்தைகளுக்கு வாத்தியாராகவும், உபாத்தியன்னா வாத்தியாராகவும், நியாயப்பிரமாணத்தின் அறிவையும், நியாயப்பிரமாணத்தின் அறிவையும், சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ ஆகாதவனாய் போயிடக்கூடாது. நான் போதிச்சுட்டு ஆகாதவனை போய் நான் கடை வாங்கினேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்துலையாவது கடன் வாங்குன்னு சொல்லியிருக்காரா? எந்த இடத்துல? ஒரே ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்கார். ஒருத்தன் திடீர்னு ராத்திரி விருந்தாளி வந்துட்டான். அவன் வீட்டில் கொடுக்குறக்கு ஒன்றும் இல்லை. உடனே பக்கத்தில் இருக்க தன் சகோதரன் வீட்டை போய் தட்டி ராத்திரியில் கேட்டான், என்கிட்ட வந்திருக்கான் ஒருத்தன், அவனுக்கு புசிக்கிறதுக்கு கொஞ்சம் அப்பா அவன் முன்னாடி வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ என்ன செய்ய, சில அப்பங்களை கடனாக கொடுணும். லூக்கா 21 ஏதோ நாம் அடிக்கடி இதை படிச்சிருக்க ஞாபகம் இருக்குது. ஏன்னா அந்த கடன் அவன்கிட்ட தான் கேட்டான். அவன் உடனே சொன்னான், பிள்ளைகள்லாம் படுத்துட்டாங்க, எந்திரிச்சு கொடுக்க முடியாது, இருந்தாலும் அவன் சிநேகிதனாக இருக்கிறதுனால கொடுப்பா நல்லவான்னு சொன்னார். ஆனால் எந்த இடத்துலையாவது கடன் வாங்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. இன்னைக்கு அநேகருடைய குடும்பங்களில் கடன் பாரங்கள். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாங்க, என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நிறையா கடன் இருக்குது பிரதர். நான் சொன்னேன், உங்கள் சபையில் சொல்லுவாங்களே கடன் வாங்கக்கூடாதுன்னு. ஆமாம் பிரதர், அதெல்லாம் சொல்கிறாங்க பிரதர், ஆனால் எங்கள் பாஸ்ட்டுக்கு 6 லட்ச ரூபா கடன் இருக்குங்க. நாங்கள் கடனோட நம்ம எங்கே போய் சேர்றது? திடீர்னு ஆண்டவர் வந்து ராத்திரியில் கூட்டு போயிட்டாருன்னா, இருங்க ஆண்டவரை போய் கொஞ்சம் கடனை கொடுத்து சொல்லிட்டா வந்துடுறேன் அப்படிங்க முடியுமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. திரும்ப அது ரோமர் 2:20 நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். நாராரா நாம் இருக்கிற போதகருக்கு என்னென்ன தகுதி உண்டு அதை அங்கே அழகா பவுல் எழுதியிருக்கிறார் பாருங்க. பேதைகளுக்கு போதகனாகவும், அறியாத மக்களுக்கு நாம் எடுத்து சொல்றது தான் அவருக்கு பேர் என்னது? போதிக்கிறவன். ஏன்னா அறிவை உணர்த்துகிறவன் தான் போதகன். அது மட்டும் இல்ல, உபாத்தியாயன். பேதைகளுக்கு போதகனாகவும், குழந்தைகளுக்கு சின்ன குழந்தைகளுக்கு உபாத்தியாயனா சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு 1க்கு 10 தரம் கேட்டாலும் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? பேதைகளுக்கு அது விளங்குற வரைக்கும் சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும், நியாயப்பிரமாணத்தின் அறிவையும், நியாயப்பிரமாணத்தினுடைய அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாயே. எல்லாத்தையும் இப்படி இருக்கு, வேதம் இப்படி இருக்கு தெரியுமா, இதுல இப்படி எழுதிருக்கு தெரியுமா அப்படின்னு காட்டுறவனா இருக்கிறாயே. இப்படியெல்லாம் இருக்கும்போது மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்கு தானே போதிச்சுக்கணும் முதல்ல. ஏன்னா நம்மை நாம் நிதானித்து அறிந்து கொண்டா நியாயம் தீர்க்கப்படவே மாட்டோம். நாம சேர்த்து வைக்காதன்னு சொல்லிட்டு மற்றவனுக்கு சொல்லிட்டு நான் சேர்த்து வச்சேன்னா என்ன ஆகும்? திடீர்னு வரும், சொல்லாமல் கொள்ளாமல் கூட்டிகிட்டு போயிடும். அதுக்கப்புறம் சேர்த்து வச்சு இது யாருடையதாகும்? அதான் இயேசு சொன்னார், மதிகேடனே, இன்றைக்கு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேகரித்து வச்சது யாருக்குரியதாகும்? எனக்கு அன்பானவர்களே, சிலருக்கு பிரசங்கி 6:2 என்ன இச்சித்தாலும் கிடைக்கும். ஒருவனுக்கு செல்வத்தையும் கனத்தையும் கொடுக்கிறார், அவன் என்ன இச்சித்தாலும் அவனுக்கு கிடைக்குது. ஆனால் அனுபவிக்கிற பாக்கியம் இருக்கணும்ல. ஆண்டவர் மகிமைக்காக நாம் எப்பவும் எதை செய்தாலும் அவருடைய நாம மகிமைப்படணும்.
நாம் போயிட்டா கூட இந்த வாரு கடங்கார போய் போயிட்டான்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? அவன் எத்தனை பேர் கொடுத்து வராட்டான் சரி, அவருக்கு யாரும் கடன் இல்லையா. எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நமக்கு ஒரே ஒரு கடன் தான் இருக்கணும். என்ன கடன்? ரோமர் 1:14 சுவிசேஷத்தை கிரேக்கருக்கும் பிரேத்தியருக்கும் அந்நியருக்கும் நாம் பிரசங்கிக்க கடனாளிகள். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாயிருக்கிறேன். வேற எதுலையும் கடனாகக்கூடாது. நம்ம அநேக நேரங்களில் இது நமக்கு தெரியலை. அதனால தான் இங்கே எழுதியிருக்கார், அழகாக எழுதியிருக்கார். திரும்ப இப்போ 1 பேதுரு 4 வாங்க, நான் மதியானம் 11ஆம் வசனத்துக்கு வாங்க. ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன். நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை திட்டமும் தெளிவுமா போதிக்கணும். அது மட்டும் இல்ல, ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். அதுக்கு மேல நான் உதவி செய்யறேன்னு சொல்லி போய் கடனுக்காக விழுந்து இருக்கக்கூடாது. அன்னைக்கு காரைக்குடியிலேருந்து ஒரு டீச்சர் என்கிட்ட பேசினார், ஆசிரியர். நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல மனுஷன். ஆனால் இவருக்கு என்னென்னா இந்த சோஷியல் சர்வீஸில் ரொம்ப அட்டாச்சு. அதனால் எதெல்லாம் கடன் வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கி சொல்லிட்டு கடைசியில் மனைவி என்ன சொல்கிறாங்க, நீ ஊருக்கெல்லாம் செஞ்ச, எனக்கு என்னையா செஞ்ச? ஆகாதவனாய் போயிட விடக்கூடாது. எனக்கு அன்பானுடைய நாம் நிச்சயமாக கர்த்தர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். உன் கையில் கொடுத்த பொறுப்புக்கு என்னப்பா, உன் கையில் இத்தனை தாளந்து கொடுத்தனே, என்ன பாடுறோம்ல, 1 தாலந்தோ 2 தாலந்தோ 5 தாலந்தோ உபயோகிப்பார். யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்குயாரிவர்கள். சேனை தலைவர் நமேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். தனிமையிலும் வறுமையிலும் தாசரை போலே வெல்றவர்கள். யாசித்தாலும் போஷித்தாலும் விசுவாசத்தை காத்தவர்கள் அழகாய் நிற்குயாரிவர்கள். சேனை தலைவர் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் இனி இவர்கள் பசி அடையா, இனி இவர்கள் தாகமடையா, வெயிலாயிலும் இவர்களுக்கு விழுவதில்லை அழகாய் நிற்கும் சேனை தலைவர் நமேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யாரிவர்கள். நம்மளை கேட்கும் போது இவர் யாரு பண்ணா, நம்ம சாட்சி ஆண்டோடைய வார்த்தையை அவங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். இருக்கிறவரை கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சவரியா, கடன் வாங்கி ஊழியம் செஞ்சவர்னு சொல்லக்கூடாது. ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, தேவையில்லாத காரியத்தில் போய் என்ன செய்யக்கூடாது, தலையிட்டு தனக்கு அடுத்த வழக்கில் தலையிட்டுக் கொள்கிறவன் நாயக்காத பிடிச்சு வழியில போகிற நாயின் காதை இழுத்து விடுகிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். போதிக்கிறவன் போதகன், சொல்லிக் கொடுக்கிறவன் பேர் வாத்தியார். நியாயப்பிரமாணம் இப்படி இருக்கு, சட்டம் இப்படி இருக்கு தெரியுமா, அது இப்படி இருக்குன்னு சொல்றமே, நாம் அந்த சட்டத்தை கடைப்பிடிக்கிறோமா? நம்ம கொண்டு தேவனுடைய நாமம் எப்படியாவது மகிமைப்படுகிறதா? ஏன்னா ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க. நேபுகாத்நேச்சார் பெரிய சிலையை நிறுத்தி, இதை வழுங்காட்டா தீச்சூளையில் தூக்கி எரிஞ்சிருவேன்னா. ஆனால் அவன் யாருக்கு மகிமை கொடுத்தாங்க?
3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தானியேல் 3 தேவன் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். முதல்ல அவனுடைய திட விசுவாசம், அவனுடைய விசுவாசம் அறிக்கையிடுறான். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் என்ன செய்வார்? எங்களை தப்புவிக்க முதல்ல வல்லவர். அதை நாங்க தெரிஞ்சிருக்கோம். ஒருவேளை அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார், நிச்சயமா விடுவிப்பார். அப்படி ஒருவேளை அவர் கைவிட்டுட்டாலும் விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்குவதும் இல்லை என்பது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னா. நம்ம முன்மாதிரியா நின்னா தானே. இன்னைக்கு நான் உங்களுக்கு போதிச்சுட்டு நான் அதுக்காக சபை கட்ட 10 லட்சம் கடன் வாங்கினேன்னு சொன்னா நீங்க என்ன கேட்பீங்க? ஏயா வாங்குறீரு கேட்பீங்களா இல்லையா? கண்டிப்பா நாம் ஒரு நாள் அப்படி செய்யவே கூடாது. உதவி செய்யணும், ஆனால் கண்டிப்பாக செய்யணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கடமை அது. ஏன்னா நம்ம இடத்துல உன்னிடத்தில் கொழுக்கிறவனுக்கு கொடு. ஆண்டவரே சொல்லியிருக்கார், ஒருத்தன் 1 மைல் தூரம் நடக்க சொல்லி பலவந்தப்படுத்தினா அவனோட 2 மைல் தூரம் போ. லூக்கா 6:27 வாசிக்க பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு அழகாக எழுதிய வச்சிருக்கார். 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:27 எழுதிய வச்சிருக்காரு பாருங்க. எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். யார்? ஆண்டவரே பேசுறார். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறு கன்னத்தையும் கொடு. இதுதாங்க சாட்சி. அவரை போய் அடிச்ச ஒரு வார்த்தை பேசல. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் என்கிட்ட ஃபோனில் கூப்பிட்டு இதெல்லாம் காலையில் சொல்ல வந்துட்டீங்க எச்ச நாய்க அப்படின்னா, சரிப்பா நல்லது. அப்போ என் கூட வரதராஜன் ஒரு கணுதிரியாக இருந்தார். அவர்கிட்ட தான் போகணும். அவர் சொன்னார், காலையில் எந்திரிச்ச உடனே இந்த மூஞ்சியில் முழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னாரு. அவர் வாட்ட சொல்லிட்டு போகிறார், நமக்கு என்ன, நான் பேசாமட்டு இருந்தேன். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, நமக்கு என் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அவர் சொல்லிட்டு போன வார்த்தை தானே. ஒரே ஒரு நிமிஷம் அவர் கண்ணை மூடி ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பார்த்தாருன்னா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம் ஏது சொல்கிறோன்னு அவருக்கே தெரியும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்லிட்டு போனால் அதுதான், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவன் மறு கன்னத்தையும் காட்டு, உன் அங்கியை எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியுடைய போதனை. நம்மளால முடிஞ்சா அந்நேரம் நம்ம எங்கோ போயிருப்போம். ஒருவன் உன் அங்கியை கேட்டால் வஸ்திரத்தையும் விட்டு கொடு. அதோட நிப்பாட்டல, ஒரு கணத்தில் அடித்தா இன்னொரு கணத்தை திருப்பி காட்டு. இன்னைக்கு நம்மளால முடியுமா? ஆண்டவருக்கு மகிமையாக வாழணும்னு சொன்னால் அவமானம் வரும், நிந்தை வரும், பாடு வரும், பலரால் வெறுக்கப்படக்கூட செய்வோம். கவலைப்படாதீங்க. ஆனால் நாம் யோசிக்கணும். வாசிங்க, அந்த லூக்கா 6:28-29 திரும்பி வாசிக்க பார்க்கலாம். அழகா சொல்லிக்கிட்டே வர, செவி கொடுக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்க, சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, பகைவருக்கு அன்பு செலுத்துங்க, உன் அங்கேயே கேட்டவனுக்கு வஸ்திரத்தையும் விட்டு கொடு, உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கு கொடு, உன்னுடையதை எடுத்துக்கொள்ளுகிறவன் தடை பண்ணாதே. மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ, நல்லா கவனி, இதெல்லாம் நீங்க நினைக்கணும். மனுஷர் உங்களுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். நம்மளால முடியுதா? நாம என்ன கொடுக்குறோம்? இருக்கிற பழைய துணியை பறக்கி வச்சு கட்டி கொடுக்குறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு அப்படி கொடுத்தாருன்னு என்ன சொல்லுவோம்? என்ன ஆண்டவர், ஏன்னா அவர் கொடுத்தா அதுதானே.
கந்தை துணியோ கர்த்தருக்கு, புது துணியோ எங்களுக்கு. அதான கிறிஸ்மஸுங்கிறோம். மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ. ஒருத்தன் போய் பழசை கொடுத்தா என்ன சொல்லுவீங்க? போய் பழசை கொடுக்குறான் மாதிரி. கொடுத்தா ஒன்றை கொடுத்தாலும் புதுசாக கொடுக்கணுமியா? மனுஷர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே மற்றவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். அதான் உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? இந்த கேள்விக்கெல்லாம் எங்கெங்க வச்சிருக்கோம் பதில்? பாவிகளும் சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தால் அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நீங்க கடன் கொடுத்தா உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கப்படும். வட்டி கடைக்காரன் கூட தான் கடன் கொடுக்குறான். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறோன்னு ஆசீர்வதிங்க, நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்க, ஆனா திராணிக்கு மிஞ்சி கொடுத்துடாதீங்க. அதான் இங்க அழகா சொல்றார். உதவி செய்தால் எப்படி செய்யணுமா? தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்யக்கடவன். எல்லாவற்றிலேயும், ஆனா எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அதைத்தான் மறந்துடவே கூடாது. ஏன்னா அவர் யாரு? ஆழமா பாடும்ல, பட்டமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் பரிகாரி. பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். நாமமே திருநாமம், முழு இருதயத்தால். பின்னவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், கடும் நிதானங்கள் பயந்தோர் இவர் நாமம். பின்னவரும் பண்புடன் கொண்டாடும் நாமம், வேதாளங்கள் பயந்தோடும் தேவநாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். இயேசுவின் திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமும். அவருக்கு விசுவாசித்தவர்களுக்கு குறையில்லை. காசினியில் அவருக்கு இல்லையே. எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. ஒருவன் போதித்தால் வேத வசனத்தின்படி போதிக்க கடவன். ஒருவன் உதவி செய்தால் தேவ பலத்தின்படி, நமக்கு என்ன பலன் உண்டோ அதன்படி செய்யணும். அப்பதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கடன் வாங்கிட்டு ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். மறந்துடக்கூடாது. அது மட்டும் எல்லாவற்றிலும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. நல்லது.
ஆனால் கேட்கறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எங்களுக்கு 2 ஆலயம், 2மே கண்ணு தெரியாத மக்கள் வாரது, ஃபுல்லாக பார்வையாவது நடத்துகிற நானும் பார்வையிடாது. ஆனால் எப்படி முடியுது? அதுதான் விசுவாசம். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் வர அந்த சபையை நடத்தி அவங்கள எப்படியாவது ஐயா பரமராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கறதுக்கு என்னால் இயன்ற மட்டும் இத்தனை காலம் உழைத்து கொண்டிருக்க நீங்கள் அதற்கு உறுதுணையாக இருக்கிறீர்கள், நன்றி செலுத்துகிறேன். நீங்கள் இன்னும் கூட அந்த ஆலயத்தில் எத்தனையோ கட்டுமான பணி முடிக்கப்படாமல் இருக்குது. ஏன்னா வந்து தங்குற பார்வையற்றவங்களுக்கு அரை நெருக்கடி உண்டு. இன்னொரு ரூம் கட்டோன்னா முடியலை. அது மட்டும் இல்லை, சில வயசானவங்க கீழே உட்காந்து எந்திரிக்க முடியாத வயசில் இருக்கவங்க இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கேட்குறாங்க, ஐயா ஒரு வயர்கட்டிலாவது எங்களுக்கு உட்காந்து எந்திரிக்க முடியல, ஏன் ஒரு 4-5 சேர் வாங்கி போடுங்க. நான் சர்ச்சுக்கு சேர் வாங்கி போடுறதே பெரிய பாடாக இருக்குது. ஆண்டவருடைய கிருபை, நீங்கள் அதற்காக ஜெபியுங்கள். மதுரையிலும் உண்டு, திருநெல்வேலியும் உண்டு. பார்வையற்றவங்க மரித்தா கூட சொந்தக்காரங்க வர மாட்டாங்க. எப்போவும் ஒரு ஃபியூனரல் காரியத்துக்கு ஒரு ஃபண்டு வச்சே இருக்கணும். இதில் வருஷத்தில் எப்படியாவது 2 கண்ணுனாங்களே ஒரு திருமண வாழ்க்கையில் நினச்சி வைக்கிறோடைய. ஆனால் மாம்சீகத்தில் கெட்டு போயிடக்கூடாது. ஏன்னா இந்த 2 வருஷ காலமாக அது செய்ய முடியாது. ஏன்னா ஃபண்டு பற்றாக்குறையினால் இந்த வருஷம் ஒரு ஜோடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் சித்தமான அது நடக்கணும். அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை ஐயா, எப்படி தொடர்பு கொள்ள இவ்வளோ சொல்கிறீங்களே, இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. என்னிடத்தில் கேட்டால் உங்களுக்கு தாராளமாக இன்னும் வழிகளை சொல்லுவேன். அதுக்கு வழியும் உண்டு, நீங்கள் கேட்கலாம். ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள், நான் கட்டாயம் ஜெபிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய நாமத்தினாலே நாங்கள் எதை செய்தாலும் தேவனுக்கு மகிமையானதை செய்ய என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவருடைய மனதில் இருக்கிற கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் மாறட்டும். வருகிற கல்வி ஆண்டிலே ஒவ்வொரு தகப்பந்தாயும் ஐயோ என் பிள்ளை பள்ளிக்கு சேர்க்கணுமே, இதற்கு எப்படி ஃபீஸ் கட்ட போகிறேன், இன்றைக்கு சோர்ந்திருக்கிற எத்தனையோ பேர் உண்டு. அவருடைய கவலைகளை கர்த்தர் மாற்றி அவருடைய ஆசீர்வதியும், பொருளாதார தேவைகளை சந்தி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.